ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்வி ஒன்று சமம் சார். நம்ம வீட்டுக்கு எஸ்வி கார்கள் போகிற வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி வண்டி வேகனார். ஆக்சுவலாக வந்து அவுட் சைட் பண்ணுற சிஎன்ஜி வேகனார். இது என்ன கம்பெனி பார்த்தீங்கன்னா எட்டு கைட்டி வச்சுக்கணும். வண்டி ஐடிங் நிற்கல, சுற்றி மரேஸ் பண்ணாலும் நிற்காது. வண்டி அப்படியே ஆஃப் ஆகிடும். வண்டி பார்த்தீங்கன்னா 93,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இது எட்டு கைட்டி வச்சு நம்ம சென்சார் எல்லாமே செக் பண்ணி பார்த்தா எல்லாமே நல்லா தான் இருக்குது. பார்த்தா தெரியும் உங்களுக்கு, இந்த பிஸ்டல் டாப் பார்த்தா தெரியும் உங்களுக்கு, ஃபுல்லாக கார்பன் டெபாசிட்டாக இருக்குது. கார்பன் டெபாசிட் இருக்குது பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு அது தெரியும் உங்களுக்கு. ஒரு ஸ்லட்ஜ் மாதிரி ஃபார்ம் ஆகி பாருங்க. இப்போ ஹெட்டு வந்து நம்ம இடத்துல குத்தி ஹெட்டு அந்த வால்வில் மாற்றி வச்சு, வால்வ் கேடு ஸ்டெம்ஸ் எல்லாம் மாற்றி வச்சு. இது இன்லெட் வால்வ் பெருசாக இருக்கும், எக்ஸாஸ்ட் வால் சின்னதாக இருக்கும். இது இன்வெர்ட் வால் பார்த்தீங்கன்னா பழைய இன்வெர்ட் வால் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஃபுல்லாக அந்த சிஎன்ஜிலேயே ஓட்டுனால வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் டெபாசிட் இருக்குது. இந்த வால் வந்து ஆக்ஷன் ஆகலை, மேலே கீழே போகல. இது செக்ஷனு, கம்ப்ரெஷனு, பவர், எக்ஸாஸ்ட்டு இந்த நடக்கும். ஆக்சுவலாக இப்போ செக்ஷனை பார்த்தீங்கன்னா இந்த காற்று, இந்த சிஎன்ஜி கேஸ் இதெல்லாம் போகுது இல்லைங்களா. பெட்ரோலும் போவோம், பெட்ரோலில் ஓட்டினா சிஎன்ஜி போனால் சிஎன்ஜி போவோம். இது ஃபுல்லாக அந்த சிஎன்ஜியில் இருக்கிற டஸ்ட்டு தான். ஏன்னா அவுட் சைட் சிஎன்ஜியில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபில்டர்லாம் வராது, சிஎன்ஜி ஃபில்டர் வராது. இதுதான் கம்ப்ளைண்ட். ஆக்சுவலாக வால்வ் பண்ணாலும் ஐடியில் நிற்கல. இது மாதிரி பார்த்தா நீங்கள் பெட்ரோலில் வண்டி ஓட்டுக்கணும், நீங்கள் சிஎன்ஜி வண்டி ஓட்டாதீங்க. நீங்கள் பெட்ரோலில் மேக்ஸிமம் வண்டி வீட்டில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டருக்கு முன்னாடியே வந்து பெட்ரோல் மாற்றிட்டு வண்டி வீட்டில் பண்ணி பண்ணுவோம். மேக்ஸிமம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.